வாழ்க. திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல் ஆழமான விளக்கம். திருக்குறளின் பாயிரவியலில் இறுதி அதிகாரமாக அரண் வலியுறுத்தல் அமைந்துள்ளது. அறம் வர்ச்சு என்றால் என்ன, அதன் வலிமை என்ன, அதை ஏன் செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவர் இதில் ஆணித்தரமாக விளக்குகிறார். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. நேரடி பொருள், அறமானது ஒருவனுக்கு சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை விட உயிருக்கு ஆக்கம், நன்மை தருவது வேறு எதுவுமில்லை. ஆழமான விளக்கம். மக்கள் தேடும் புகழும் பொருளும் அறத்தின் மூலமே நிலைத்த பயனை தரும். அறநெறியில் ஈட்டாத செல்வமும் புகழும் நிலையற்றவை. எனவே ஒரு மனிதனின் உயிருக்கு உண்மையான பலம் சேர்ப்பது அறம் மட்டுமே. அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. நேரடி பொருள். அறத்தைச் செய்வதை விட மேலான நன்மை ஒருவனுக்கு இல்லை, அந்த அறத்தை மறப்பதை விட மேலான தீமையும் அவனுக்கு இல்லை. ஆழமான விளக்கம். வாழ்வியல் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அறமே அடிப்படை. அறத்தை பின்பற்றுவது உச்சகட்ட லாபம், அதை அலட்சியப்படுத்துவது ஈடு செய்ய முடியாத நஷ்டம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வாய் இல்லான் செயல். நேரடி பொருள். உங்களால் இயன்ற வழிகளில் எல்லாம் இடைவிடாமல் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் அறச்செயல்களைச் செய்யுங்கள். ஆழமான விளக்கம். அறம் செய்வதற்கு பெரிய வசதி வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்கக்கூடாது. சிறிய அளவிலாவது தம்மால் முடிந்த போதெல்லாம் அறத்தைச் செய்ய வேண்டும் என்பதே வள்ளுவரின் அறிவுரை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேரப்பிற. நேரடி பொருள். ஒருவன் தன் மனதில் குற்றம், அழுக்காறு, அவா முதலியன இல்லாமல் இருப்பதே உண்மையான அறம், மற்ற ஆரவாரமான செயல்கள் எல்லாம் வெறும் வெளிவேஷமே. ஆழமான விளக்கம். இது திருக்குறளின் மிக முக்கியமான குறள்களில் ஒன்று. அறம் என்பது செயலில் மட்டுமல்ல, எண்ணத்தில் தொடங்குகிறது. தூய்மையான மனமே அறத்தின் பிறப்பிடம். வெளிப்படையான சடங்குகள் மனத் தூய்மை இன்றி பயன்தராது. அழுக்காறு அவாவிகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நேரடி பொருள். பொறாமை, பேராசை, கடும் கோபம், வன்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறமாகும். ஆழமான விளக்கம். எதைச் செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட எதை விட வேண்டும் என்பதில் வள்ளுவர் தெளிவாக இருக்கிறார். இந்த 4 தீய குணங்களே அறத்திற்கு தடையாக இருப்பவை. இவற்றைத் தவிர்த்தாலே அறம் தானாக விளையும். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நேரடி பொருள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப் போடாமல் இப்போதே அறத்தை செய்யுங்கள், அது நாம் இறக்கும்போது அழியாத துணையாக வரும். ஆழமான விளக்கம். வாழ்க்கை நிலையற்றது. முதுமையில் அறம் செய்யலாம் என்று நினைப்பது தவறு. செய்யும் அறமே மரணத்திற்குப் பின்னும் ஆன்மாவிற்கு துணையாகவும் உலகில் புகழாகவும் எஞ்சியிருக்கும்.
அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. நேரடி பொருள் பல்லக்கைத் தூக்கிச் செல்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையிலான வேறுபாட்டைப் பார்த்தாலே அறத்தின் பயனைத் தெரிந்து கொள்ளலாம். ஆழமான விளக்கம். இது விவாதத்திற்குரிய குரலாக இருந்தாலும் ஒருவன் அடையும் இன்ப துன்பங்களுக்கு அவரது முந்தைய அறச்செயல்களே காரணம் என்பதை உலகியல் உதாரணமாக வள்ளுவர் காட்டுகிறார். நல்வினை பயன் தரும் என்பதை இது உணர்த்துகிறது. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஐதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நேரடி பொருள் ஒரு நாளும் வீணாகாமல் அறத்தை செய்து வந்தால் அது ஒருவன் மீண்டும் பிறவாமல் தடுக்கும் வழியாக அமையும். ஆழமான விளக்கம். தொடர்ச்சியான அறச்செயல்கள் ஒருவனின் கர்ம வினைகளை அறுக்கும். இது பிறவி பெருங்கடலை நீந்திக் கடக்க உதவும் ஒரு தடையணையாக கல் மாறும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. நேரடி பொருள் அறநெறியில் வாழ்வதால் வரும் இன்பமே உண்மையான இன்பம். மற்ற வழிகளில் வரும் இன்பங்கள் நிலையற்றவை, புகழும் தராதவை. ஆழமான விளக்கம். முறையற்ற வழிகளில் கிடைக்கும் செல்வம் அல்லது இன்பம் மனசாட்சிக்கு விரோதமானது. அறத்தின் வழி வரும் அமைதியே பேரின்பம். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. நேரடி பொருள் ஒருவன் செய்ய வேண்டியது அறமே, அவன் தப்ப வேண்டியது, தவிர்க்க வேண்டியது பழியே. ஆழமான விளக்கம். மனித வாழ்வியல் கடமை இரண்டே சொற்களில் அடக்கம். அறத்தைச் செய்தல், பழிக்கு அஞ்சுதல். இதுவே வாழ்வியல் சார்ந்த குறிப்பு. இந்த அதிகாரம் பாயிரவியலை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் இல்லறம் அல்லது துறவறம் என எந்தப் பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அறமே அதன் உயிர்நாடி என்பதை வள்ளுவர் நிலைநாட்டுகிறார்.